உண்மை அதுவல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு. அது ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனா பெண்கள் ஒரு குடும்ப அமைப்புல நிறைய சாதி அதிகாரத்தை கையில உள்ளவங்களா தான் இருக்காங்க. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கல்வி எங்க ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கல்வி மீட்டெடுக்கல. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்க ஊருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகள்ல போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு சொல்லிட்டு அது கலைச்சு போடும் பொழுது, சீட்டு கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும். நமக்கு வேற வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு, ஆண்கள் பார்வையில பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன தேர்வு செஞ்சத விரும்புறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதுல போலித்தனம் இல்லை. இதுல உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல ஆண்கள் ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்கு இதுல. அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாவே நான் நன்றி சொல்லணும். மீரா எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்பவுமே என் மனசுல சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவர் அவருடைய கலை திறமையை நான் அப்படியே பார்த்துருக்கேன், நிறைய கத்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே டிராவல் பண்ணாரு. மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். ஆதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்க ஆனந்த், பிரகதீஷ், சுத்தி 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 தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே என்னன்னா ஆண்பால் பெண்பால்னு விகடன்ல நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிர்ஷ்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதுல உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃபரன்ஸ்ல கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்க எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கிருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையில் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம் நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். நீங்க இந்த ஃப்ரேம்ஸை பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்க கேட்டீங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டுலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமா எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசுல முதல்ல விகடன்ல கதை எழுதினதுலேருந்து என்னோட ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பல. இதெல்லாம் இந்த இழப்புகள் எல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் பிரஸ்ல இருந்திருக்கேன். நான் பிரஸ்ஸை ரொம்ப நம்புறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோட எழுத்துக்கள் வேணா பரிச்சயமா இருக்கும். அவர் ஒரு போன்ல ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்றாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்துல இந்த படத்தை முடிக்கணும், 28 நாள்ல முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட், 2 நாள் தனியா ஹெலிகேம் ஷூட். நான், கார்த்திக், அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம், அப்படி 3 பேரும் தனியா கேமரால போய் நாங்க எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசுல இருந்ததை தவிர வேற எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலே தெரியல. ஆனா இந்த படத்தை இப்ப நாங்க உங்க கையில கொடுக்குறோம். நீங்க என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சு இந்த படத்தை எடுத்துட்டு பலமா போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நான் நம்புறேன். நீங்க தான் இது கூட துணை நிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகள்ல கலை ரீதியாக நாம நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில அரசியலை நாம
பேசினா தான் சமூகத்துல அது பிரதிபலிக்கும்னு நான் ரொம்ப, இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமாலாம் தெரியாது, ஆனா பிரதிபலிக்கும். கண்டிப்பா அடுத்த திருநெல்வேலில இருந்தோ தெற்கு பகுதிகளில் இருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமா ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.